நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆளுநர் மாளிகைக்கு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். தற்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். கள நிலவரங்கள். வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பதற்காக பனையூர் அலுவலகத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டிருக்கிறார். அவருடன் மாநில நிர்வாகிகளான அருண்ராஜ், புசியானந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் புறப்பட்டிருக்கிறார்கள். சரியாக 3:30 மணிக்கு ஆளுநரை விஜய் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநரை சந்திப்பதற்காக நேற்றைய தினம் நேரம் கேட்கப்பட்டது. எனவே கேரளாவிலிருந்து ஆளுநர் தற்பொழுது சென்னை வந்திருக்கிறார். சென்னை வந்த அவரை தாவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க கோரி சந்திக்க இருக்கிறார். நாளைய தினம் காலை 11:30 மணிக்கு நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழா நடைபெற இருப்பதாகவும் தெரிய வருகிறது. ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. கட்சி சார்பில் நாளை காலை 11:30 மணிக்கு பதவியேற்பு விழா நடத்துவதற்கு அனைத்து வேலைகளும் ஆயத்தமாக நடைபெற்று வருகிறது. அதே போல அதிகாரிகளும் விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு ஆய்வு செய்திருக்கிறார்கள். பொதுவாக தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல இடதுசாரி கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக கடிதம் எழுதி இருந்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு நிபந்தனைகளோடு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது 108+5 தமிழக வெற்றி கழகத்தினுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. தற்பொழுது மீண்டும் இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடு தாவேக தலைவர் விஜய் பேச்சுவார்த்தையும் நடத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றன. இதுல 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதே போல ஆட்சி அமைப்பதற்கான போதுமான இடங்கள் இல்லை. அதுக்கான ஆதரவு திரட்டுவதற்காக விஜய் சில கட்சிகளுடன் ஆதரவு கடிதமும் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில்தான் விஜய்க்கு ஆதரவு தர காங்கிரஸ் கட்சி முன் வந்திருக்கிறது. தற்பொழுது விஜயையும் சந்தித்து கடிதத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி நிபந்தனையோடு தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது விஜய் அவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக உரையாடிவிட்டு அதே போல அமைச்சரவை குறித்தும் விவாதங்கள் நடந்திருது. அதை குறித்தெல்லாம் பேசிவிட்டு சில உத்தரவாதங்களையும் விஜய் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். இந்நிலையில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்நேக்கர் இன்று சென்னை வந்திருக்கிறார். இந்த சூழலில் அவரை தாவேக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். இப்போது விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை ஆளுநரிடம் கொடுப்பார் என தெரிகிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி பரபரப்பான இந்த சூழலில் விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். மறுபக்கம் காங்கிரஸ் கட்சி இன்று ஆலோசனை நடத்தி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிபந்தனையோடு ஆதரவு தெரிவிப்பதாகவும் தெரிய வருகிறது. காங்கிரஸ் கட்சி ஆலோசனை நடத்திய முடிவில் தான் இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறது. பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில பதவியேற்பு விழா முடிந்த பிறகு தாவேக தலைவர் விஜய் டெல்லி சென்று ராகுல் காந்தியை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்திலிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். அவர் செல்லும் பொழுது அவரோடு மாநில நிர்வாகிகளான ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், புசி ஆனந்த் உள்ளிட்டோரும் சென்றிருக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில காங்கிரசுக்கு ஒரு அமைச்சர் சீட்டும் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பரஸ்பரம் சுமூகமாக உடைய பேச்சுவார்த்தைகளும் கோரிக்கைகளும் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவர் ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு ஆட்சி அமைத்து உரிமை கோரி இன்று கடிதம் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் நாளை காலை 11:30 மணிக்கு அவர் பதவியேற்பு விழாவும் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.